Good morning, students. இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட்ல கிளாஸ் 10ல மேத்தமெட்டிக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரியில பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம சில டெஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், cos ஸ்கொயர் 30 பிளஸ் sin ஸ்கொயர் 30 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? cos ஸ்கொயர் 30 டிகிரி பிளஸ் sin ஸ்கொயர் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? செகண்ட் கொஸ்டின், 1 plus tan square 60 degree. 1 plus tan square 60 degree is equal to dash. Third question, tan A is equal to cot A plus 10. Tan A is equal to cot A plus 10. அப்படின்னா A ஓட வேல்யூ என்ன? tan A is equal to cot A plus 10 அப்படின்னா A ஓட வேல்யூ என்ன? இது ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள்ல ஒன்று பார்த்தோம் அண்ட் எக்ஸசைஸ்லேயும் பார்த்தோம். இந்த மாதிரி செம்ம ட்ரை பண்ண பார்த்தோம். The next question, 1 plus cot square is equal to dash. இது ஒரு ஐடென்டிட்டி ஆல்ரெடி படிச்சுப்பீங்க. 3 ஐடென்டிட்டியில் ஒன்று இது. 1 plus cot square A is equal to dash. Question number 5, cos 90 minus B. Cos 90 minus B is equal to dash. Question number 6, cot 30 degree. Cot 30 degree is equal to dash. Next, sin theta is equal to 1 by 2. அப்படின்னா cos theta எவ்வளவு வரும்? sin theta is equal to 1 by 2. Then what about cos theta? Question number 8. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிங்க. அதுல அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைப்போட்டனஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. 10 ஹைப்போட்டனஸ் 10. அண்ட் அதாவது பேஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. ஹைப்போட்டனஸ் வந்து 10, பேஸ் வந்து 8. இப்போ ஹைப்போட்டனஸ்க்கு அந்த பேஸ்க்கு இடையில தான் ஏங்கிற ஆங்கிள் இருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டீங்க. அதில் ஹைப்போட்டனஸ் 10, பேஸ் வந்து 8. ரெண்டுக்குள்ள ஆங்கிள் தான் ஏ. பேஸ்க்கும் ஹைப்போட்டனஸ்க்குள்ள ஆங்கிள் தான் ஏ. இப்போ tan A is equal to எவ்வளவு வரும்? tan A is equal to எவ்வளவு வரும்? tan A is equal to எவ்வளவு வரும்? நெக்ஸ்ட், நமக்கு ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோல நிறைய வேல்யூஸ் பார்த்தோம். அதில் 0 வந்து ஒரு 4 ரேஷியோக்கு வரும். அது என்னென்ன வேல்யூக்கு வரும்? ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோல நமக்கு 0ங்கிற வேல்யூ வந்து 4 ரேஷியோக்கு வரும். அது எந்த ரேஷியோ? அதாவது எந்த ஆங்கிளுக்குலாம் வரும்? உதாரணத்துக்கு சைன்ல எந்த ஆங்கிளுக்கு 0 கிடைக்கும், காஸ்ல அந்த மாதிரி வெவ்வேறு ஆங்கிளுக்கு கிடைக்கும். அது என்னென்ன சொல்லிட்டு எழுதணும். அந்த டேபிள் ஞாபகம் தான் எழுதிடும். மொத்தம் 4 வேல்யூ வரும். அதாவது 4 ரேஷியோவுக்கு 0 கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, 2/√3. 2/√3 எந்தெந்த ரேஷியோவுக்கு 2/√3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும்? இந்த டேபிள்ல இருந்து அதான் கேட்குற கொஸ்டின்ஸ், வேற ஒன்றும் இல்லை. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, நம்ம லைவ் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆன்சர் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாய் பாய்.